Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Mirror 1.1 சேனல். நம்ம இந்த வீடியோல Realme X7 Pro ஓட ஸ்பெசிஃபிகேஷன், அந்த மொபைல் வாங்கலாமா வாங்கக்கூடாதா எல்லா டீடைல்ஸ்லையும் இதில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட வியூ பார்க்கலாம். வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ, பிங்க், ப்ளூ இந்த 3 ஷேட்ஸும் கலந்தா போலயே வருது பேக்கில். மொபைலோட பேக் பேனலில் டேர் டு லீப் டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்க. ஸோ மொபைல் உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கிங்கை தான் தருது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ நல்லா இருக்குது, லுக்லாம் எந்த குறையுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம வியூ பார்த்துட்டோம். மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.43 இன்ச் ஹெச்டி ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தந்திருக்காங்க. கூடவே டிஸ்பிளேலேயே பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேவும் தந்திருக்காங்க. இந்த மொபைலோட ரேட்டுக்கு ஏற்ற போலேயே முன்னாடியும் கொரில்லா கிளாஸும் பின்னாடியும் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் 64 மெகா பிக்சல் கேமராவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா ஒயிட் கேமரா தந்திருக்காங்க. கூடவே 2 மெகா பிக்சல் மேக்ரோவில் சென்சாரும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் தந்திருக்காங்க. ஸோ கேமரா பற்றி சொல்ல போனால் உங்களுக்கு குறையே இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஹெச்டியான இமேஜஸையும் எடுக்க முடியும், சூப்பரான குவாலிட்டியில் எடுக்க முடியும். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு மொபைல் வாங்குறதா இருந்தால் இந்த மொபைல் கண்டிப்பாக வாங்கலாம். மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு பஞ்சுவல் டிஸ்பிளேயில் 32 மெகா பிக்சல் தந்திருக்காங்க. ஸோ செல்ஃபிஸ்லாம் எடுக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் கேமரா ஃபோட்டோஸ்க்குன்னு ஒரு மொபைல் வாங்கினா இந்த மொபைல் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். இந்த மொபைலில் இருக்க டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080x2400 பிக்சல்ஸில் கிடைக்கிது. ஸோ உங்கள் மொபைல் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மூவிஸ் பார்க்கணுன்னா கூட ஒரு கிரேட் ஃபீலிங்கை தரும். மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பட் சார்ஜர் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இன்னும் ரிலீஸ் ஆகலை. மேபி உங்களுக்கு 35 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தரலாம். இந்த மொபைலில் உங்களுக்கு MediaTek 1000+ Dimensity ப்ராசஸர் தந்திருக்காங்க. இது உங்களுக்கு Snapdragon 865 விட ஒரு பெட்டரான ப்ராசஸர் தான். ரேம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6GB ரேமோ 8GB ரேமோ வரதா இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் கேமிங்க்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸே தரும். பப்ஜி அதுபோல் நீங்கள் ஹெவி கேமிங்ஸ்க்கெலாம் லேகே ஆகாமல் சூப்பராக விளையாடலாம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு கேமிங், நீங்கள் ஒரு நல்ல ஹெவி கேமிங் பிளேயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த மொபைலோட ப்ரைஸ் ரேட் மற்றும் லான்ச்சிங் டேட் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைலோட எக்ஸ்பெக்டட் ரேட் பார்த்தீங்கன்னா 13,000 இருக்குது. மேபி ஒரு 25,000லேருந்து 30,000க்குள்ளே இருக்கலாம். லான்ச்சிங் டேட் உங்களுக்கு செப்டம்பர் 10க்குள்ளே லான்ச் பண்ணுறதா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுறங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் என்ன போல் சின்ன சின்ன யூடியூபர்ஸ்க்கெலாம் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்.